ஆளுநர் உரை மீதான விவாதத்திற்கு பதிலளிக்கும் போது அரசின் சாதனைகள், திட்டங்கள் மற்றும் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை விளக்குவதை விடுத்து சுய புகழ் பாடிய முதலமைச்சர் விஜய் தனது அரசியல் பயணம், தனிப்பட்ட புகழ் மற்றும் தன்னை மையப்படுத்திய கருத்துக்களையே முதலமைச்சர் விஜய் அதிகம் பேசியதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. ஆளுநருக்கு பதிலளிக்கும் முறையில் முதலமைச்சர் விஜய் தாவேக ஆட்சிக்கு வருவதற்கு நடந்த சோதனைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல என பட்டியலிட்டது ஏன் என அரசியல் வல்லுநர்கள் கேள்வி. ஆட்சிக்கு வந்த பிறகு அரசியல் இவ்வளவு கொடுமையா என்று முதலமைச்சர் பதிலுரையில் தெரிவித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நம்ம டிராவல்ல எல்லாத்துக்கும் உச்சமா நம்மளோட சொந்தங்கள், நம்மளோட உறவுகள், 41 பேர் கரூர் சம்பவத்தில் இழந்த வேதனை எல்லாம் எப்படி சொல்றதுனே தெரியல. நம்ம மனசை விட்டு என்னைக்கும் அந்த வலியும் வேதனையும் நீங்கவே நீங்காது. அதுலயும் நம்ம மேலேயே பழி போட்ட கொடுமையெல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வேற லெவலுங்க. என்னத்துக்கு அப்படியெல்லாம் செஞ்சாங்கன்னு தெரியல. அரசியல்னா இப்படியெல்லாம் கொடூரமா இருக்கணுமா என்ன? சரி விடுங்க. 2.25 வருஷத்துல ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னு ரொம்ப கிண்டலா கேலியா சிலர் பேசுறாங்க. எங்களோட இந்த 2.25 வருஷ டிராவல்ல எவ்வளவு வலியும் வேதனையும் இருக்குது. நம்மளோட மக்கள் சந்திப்புக்கே அவ்வளவு இடையூறு, அவ்வளவு தடைகள், ஊர் உலகத்துல யாருக்கும் இல்லாத ஒன்னா நமக்கு மட்டுமேன்னு தனியா ஸ்பெஷலா எக்ஸ்க்ளூசிவா நிறைய நிபந்தனைகள், நெருக்கடிகள், கட்டுப்பாடுகள். ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்தும் மாறிவிடாது எனவும் மாற்றத்தை ஏற்படுத்த கால அவகாசம் வேண்டும் என்றும் மீண்டும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பேசியிருப்பது நகைச்சுவையை ஏற்படுத்தியது. சட்ட ஒழுங்கை கூட காப்பாற்ற நேரம் கேட்பது தமிழ்நாட்டை தாவேக அரசு எங்கு கொண்டு செல்லும் என நடுநிலையாளர்கள் கேள்வி. ஆட்சிக்கு வந்து சரியா 40 நாள் ஆகுது. அதுக்குள்ள என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறாங்க. ஒரு லிஸ்ட் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு படை, 200 யூனிட் வரை கட்டணமில்லா மின்சாரம், போதைப் பொருள் ஒழிப்புக்காக தனிப்படை, குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிப்பதற்காக 134.83 கோடி சிறப்பு தொகுப்பு திட்டம், வழிபாட்டு தலம், ஸ்கூல், பஸ் ஸ்டாண்டுன்னு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 717 மதுபான கடைகள் மூடப்பட்டன. அங்க வேலையில் இருந்தவர்களுக்கு வேறு கடைகளில் வேலை, கவனிக்கப்படாமல் விடப்பட்ட அம்மா உணவகங்கள் புதுப்பிக்கப்பட்டன. பத்திரப்பதிவு துறையில் பகல் கொள்ளைக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு வங்கியின் ஏழை எளிய மக்கள் வாங்கிய கடனுக்கு முதல் முத்தாய்ப்பாக ரூபாய் 2045 கோடி தள்ளுபடி வழங்கி ஆணையிடப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசிடம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க கடந்த 2 வருடமாக நிறுத்தி வைக்கப்பட்ட இருந்த ஜல் ஜீவன் மிஷன் திட்டம் புதுப்பிக்கப்பட்டு ஜல் ஜீவன் மிஷன் திட்டம் 2.0 நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டை சரி செய்வதற்கும் கால அவகாசம் வேண்டும் என மீண்டும் ஆளுநர் உரையின் மீது பதிலுரையில் முதலமைச்சர் விஜய் வேண்டுகோள் விடுத்திருப்பதால் அதிர்ச்சி. கடந்த திமுக ஆட்சியில் நிர்வாக சீர்கேடும் சிலரின் உள்ளடி வேளையும் மின்வெட்டுக்கு காரணம் என்ற புகார்களை மீண்டும் முதலமைச்சர் கூறியிருப்பதன் மூலம் எப்போது மின்வெட்டுக்கு தீர்வு வரும் என மக்கள் கேள்வி. தமிழ்நாடு மின்மிகை மாநிலமாக இருந்தாலும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட நிர்வாக குளறுபடிகளும், மின்சார சாதனங்கள் மற்றும் மின் மாற்றிகளில் ஏற்படும் பழுதாலும், வேண்டுமென்றே சிலரின் நடவடிக்கைகளாலும் இந்த மின்வெட்டிற்கு காரணமாக உள்ளது. மின் விநியோக மீட்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்காக எதிர்பாராமல் இரவு நேரங்களில் ஏற்படும் மின் தடங்களை விரைந்து சரி செய்வதில் 10 உயர்மட்ட கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் 125 சிறப்பு மின் தடை நீக்க ரோந்து வாகனங்கள் வழங்கப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படுகிறது. கூடுதலாக தற்போது 77 புதிய மின் தடை நீக்க மையங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. ஆளுநருக்கு பதிலளிக்கும் உரையா, தாவேக புகழ்பாடும் திரைப்பட மேடையா என்ற வகையில் முதலமைச்சரின் பேச்சு இருந்ததாக மக்கள் அதிருப்தி. கரூர் சம்பவம் குறித்து ஆளுநர் உரையில் பதிலளிக்க வேண்டிய அவசியம் என்ன எனவும் மக்கள் கேள்வி. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்திய நிலையில் கடந்த ஆட்சியில் டிஜிபி நியமனம் செய்யப்படவில்லை என முதலமைச்சர் சட்டப்பேரவையில் காரணம் கூறியதால் மக்கள் அதிர்ச்சி. சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கு சினிமா பாணியில் வசனம் மட்டுமே முதல்வர் உரையில் இடம்பெற்றிருந்ததாக எதிர்க்கட்சிகள் விமர்சனம்.
ஆளுநர் உரைக்கான பதில் உரையில் முதலமைச்சர் விஜய் சினிமா ஷூட் போல் பாவனை கை சைகை காட்டி பேசியது சட்டசபை மரபு மீறலா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. முதலமைச்சர் உரை முழுவதும் மக்கள் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படுத்த எதுவும் இல்லாமல் சினிமாவின் பஞ்ச் டயலாக் போல் இருந்ததாக மக்கள் விமர்சனம். புதிதாக ஆட்சிக்கு வந்த தாவேக அரசுக்கு நேரம் கொடுக்க வேண்டும் என அனைத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் கூறி வந்த நிலையில் தாவேக எம்எல்ஏக்கள் மட்டுமே உத்தமர்கள் என முதலமைச்சர் சட்டப்பேரவையில் பேசியதால் சர்ச்சை. தாவேக வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற தொகுதியை விட தோல்வியை சந்தித்த தொகுதிகள் அதிகம் என்பதை முதலமைச்சர் உணர வேண்டும் என எதிர்க்கட்சிகள் விமர்சனம். தாவேக அரசின் தவறுகள் நிர்வாக குறைகள் சுட்டிக்காட்டப்படும் போது பழி போடும் அரசியல் அவதூறு அரசியல் என கூறி தப்பிக்க பார்க்கும் முதலமைச்சர் விஜய். தமிழகத்தின் முதலமைச்சராக அரசு நிர்வாகத்தின் தவறுகளுக்கு பொறுப்பேற்காமல் அதிலிருந்து தப்பி ஓடுவதையே இன்னும் விஜய் செய்வதாக இணையத்தில் மக்கள் விமர்சனம். முதல்வரின் அரசியல் பிரிவு தனிச் செயலராக ஜெகதீஷ் பழனிசாமியை கடந்த மே 12ஆம் தேதியே நியமித்த தாவேக அரசு இத்தனை நாட்களாக இந்த அரசாணையை மறைத்து வைத்திருந்தது ஏன் என கேள்வி எழுப்பும் மக்கள் தாவேக அரசின் இச்செயல்பாடு அரசின் வெளிப்படைத்தன்மையை சந்தேகத்திற்கு உள்ளாக்கியுள்ளதாக விமர்சனம். முதல்வரின் அரசியல் பிரிவு தனிச் செயலராக ஜெகதீஷ் பழனிசாமியை நியமித்த அரசாணை எண் 674ம் ஜோசியர் ரத்தன் பண்டிட்டை விஜயின் தனி அரசியல் சிறப்பு அதிகாரியாக நியமித்த அரசாணை எண் 675ம் ஒரே தேதியில் இருப்பதால் சர்ச்சை. கடும் எதிர்ப்பிற்கு பின் ரத்தன் பண்டிட்டின் பொறுப்பு திருப்பி பெறப்பட்ட நிலையில் இத்தனை நாட்களாக இந்த அரசாணையை மறைக்க காரணம் என்ன? இதுதான் விஜய் சொன்ன வெளிப்படை தன்மையா என சமூக வலைதளங்களில் எழும் கேள்வி. ஜோசியர் ரத்தன் பண்டிட்டின் நியமனம் பெரும் சர்ச்சையானதால் நியமனத்தை திரும்ப பெற்ற தாவேக அரசு தற்போது அந்த சர்ச்சை அடங்கிவிட்டதால் ஜெகதீஷ் பழனிசாமியின் நியமன அரசாணையை வெளியிட்டதா என சமூக வலைதளங்களில் எழும் கேள்வி. மக்களை மடைமாற்றி தங்களுக்கு வேண்டிய நபர்களுக்கு மக்கள் வரிப்பணத்தில் அதிகாரத்தை வழங்குகிறாரா விஜய் என மக்கள் சந்தேகம். மாநிலத்தின் சொந்த வரி வருவாயில் 23% வட்டிக்கு செலவிட வேண்டிய சூழல் இருப்பதாக தாவேக அரசு ஆளுநர் உரையில் தெரிவித்திருக்கும் போது புதிதாக வளர்ச்சித் திட்டங்களை தமிழக அரசு எப்படி செயல்படுத்தப் போகிறது என்ற செயல் திட்டம் இல்லை என பொருளாதார வல்லுநர்கள் கேள்வி. தனியார் மயம் அதிகரிக்கப்பட்டால் அரசின் வேலைவாய்ப்புகள் குறையுமா என்ற அச்சமும் எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் ஒருவருக்கு சராசரியாக 1 லட்சம் ரூபாய் கடன் சுமை இருப்பதாக தாவேக அரசு ஆளுநர் உரையில் தெரிவித்துள்ள நிலையில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற 1 லட்சம் கோடி கடன் வாங்கினால் நிதி நிலைமை என்னவாகும் என வல்லுநர்கள் கேள்வி. வாக்குறுதிகளை நிறைவேற்ற கடன் வாங்க ரிசர்வ் வங்கி ஏற்றுக்கொள்ளுமா என்றும் சந்தேகம் எழுந்துள்ளது. மாநில அரசின் நிதி பகிர்வை மத்திய அரசிடமிருந்து பெற உச்சநீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தப்படும் என்று தாவேக அரசு ஆளுநர் உரையில் கூறியுள்ள நிலையில் கல்விக்கான நிதி எப்போது கிடைக்கும் என கல்வியாளர்கள் கேள்வி. ஜிஎஸ்டி வரி பங்கு கல்வி நிதியை பெறுவதில் காலதாமதம் ஏற்பட்டால் அன்றாட நடவடிக்கை மீண்டும் பாதிக்கப்படும் என கல்வியாளர்கள் கவலை. உயர்கல்வித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்பட்டு சீர்திருத்தம் செய்யப்படும் என ஆளுநர் உரையில் அறிவிக்கப்பட்ட நிலையில் துணைவேந்தர்கள் நியமனம் குறித்து தெளிவான விளக்கம் இல்லை என விவாதம் எழுந்துள்ளது. காலியாக உள்ள 18 பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் யார் நியமிக்கப் போகிறார்கள்? கடந்த ஆட்சியே போல் சர்ச்சை நீடிக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. 2036ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டை $1.5 டிரில்லியன் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக உருவாக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக ஆளுநர் உரையில் தெரிவித்திருக்கும் போது அடிப்படை கட்டமைப்புக்கு என்ன தீர்வு என கேள்வி எழுந்துள்ளது. ஏற்கனவே சில நிறுவனங்கள் அண்டை மாநிலங்களுக்கு செல்வதாக புகார் கூறப்படும் நிலையில் மின்வெட்டு, சாலை வசதி, சட்ட ஒழுங்கு உள்ளிட்டவைகளை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு உள்ளது என சமூக தொழில் வல்லுநர்கள் கருத்து. தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்க 2600 விடுதி விளையாட்டு வீரர்களின் உணவு, சீருடை மற்றும் விளையாட்டு உபகரணங்களுக்காக 12,67,00,000 ரூபாய் கூடுதலாக ஒதுக்கீடு.
பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அறிவிப்பு. 2025 மே 1 முதல் 2026 பிப்ரவரி 28 வரையிலான கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளின் உத்தேச கடன் நிலுவைத் தொகையான 5,932 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்து அரசாணை. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பிறந்தநாள் தினத்தில் தமிழக விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடிக்கான அரசாணை வெளியீடு. மத்திய இணை அமைச்சராக இருந்த ஜார்ஜ் குரியன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ள நிலையில் மத்திய அமைச்சரவையில் விரைவில் மாற்றம் வரவுள்ளதாக தகவல். கேரளாவை சேர்ந்த ஜார்ஜ் குரியனின் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி முடிவடையும் நிலையில் மீண்டும் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாததால் ராஜினாமா. இந்தியாவில் உர இருப்பு வலுவாக உள்ளதாக மத்திய அரசு அறிவிப்பு. உர பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் யூரியா, டிஏபி மற்றும் கந்தகம் உள்ளிட்ட முக்கிய உர மூலப்பொருட்களை ஏற்றி சென்ற 4 சரக்கு கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை வெற்றிகரமாக கடந்து இந்தியாவை நோக்கி வருவதாக தகவல். திருவள்ளூரில் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 9ஆக உயர்வு. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இளம்பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. திருவள்ளூர் அருகே கன்னிகைப்பேர் கடலுணவு ஏற்றுமதி நிறுவனத்தில் அமோனியா கசிவால் பலர் உயிரிழந்த நிலையில் அவசர எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. வெளியேற்ற நடவடிக்கை தாமதமான நிலையில் ஆலையினுள் சிறார் தொழிலாளர்கள் பணியாற்றியதாகவும் தகவல். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக அரசு சட்டக் கல்லூரிகளில் 2026-27 கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை ஒதுக்கீட்டு ஆணைகள் வழங்கல். முதன்மை தரவரிசை மாணவர்களுக்கு சட்டத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் ஒதுக்கீட்டு ஆணைகளை வழங்கினார். கடந்த ஆட்சியில் மின்வெட்டு மோசமாக இருந்தது என்றும் மின்வெட்டிற்கு அணில்களே காரணம் என கூறியதாக அமைச்சர் CTR நிர்மல்குமார் விமர்சனம். தற்போது ஏற்படும் மின்வெட்டிற்கான காரணத்தை ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விளக்கம். ஒரே நாளில் ஓவர்லோடு மொத்தம் அதிகப்படியான இடத்துல ஜம்பர் ஃபியூஸ் ஆஃப் ஆச்சு. ஓவர்லோடு யார் இந்த மாதிரி ஓவர்லோடை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணாங்கன்னு நம்ம விசாரிச்சுட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் டெக்னிக்கல் இஷ்யூஸில் நிறைய இருக்குது. கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் இருக்கோ அதெல்லாம் அசஸ் பண்ணி நம்ம அதுக்கான விசாரணை செஞ்சுட்டு தான் வரோம். கண்டிப்பாக எது எப்படி சீரமைக்கிறோம்னா நம்ம மேனுவல் எஃபர்ட் மூலியமாக தான் சீரமைக்கிறோம். அதிகப்படியான ரிட்டையர்டு ஓய்வு பெற்ற ஊழியர்களை உள்ளே எடுத்து, தனியார்கள் ஊழியர்கள் அங்கங்கே ஒப்பந்த ஊழியர்களை உள்ளே எடுத்து அவங்கள வச்சு குழுக்களை அமைச்சு கண்காணிச்சுட்டு வரோம். இப்போதைக்கு அது மூலியமாக தான் சரி செய்ய முடியும். இதுக்கு ஒரு நிரந்தர சொல்யூஷன் வந்து சில ஆண்டுகள் பிடிக்கும். அதையும் சேர்த்து நம்ம வந்து இந்த வெள்ளை அறிக்கையில் நம்ம எப்படி இதை சரி செய்ய போறோம் சேர்த்து கொடுப்போம். கடந்த ஆட்சியில் இதை விட மோசமான மின்வெட்டு இருந்துச்சு. ஊடகங்கள் எல்லாம் அவர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு உங்களுக்கும் தெரியும். ஊடகங்கள்ல எப்படி நியூஸ் வந்தா எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இதை விட மோசமான மின்வெட்டு இருந்துச்சு. அப்பதான் அவங்க சொன்னாங்க இது அணில் போய் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொன்னாங்க. மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் பணியாற்றும் அலுவலர்கள், பணியாளர்கள் இனி பணியிட மாறுதலுக்கு ஆன்லைன் வாயிலாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என நகராட்சி நிர்வாகத்துறை உத்தரவு. பணியிட மாறுதல் நடைமுறையில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யவும் இடைத்தரகர் தலையீடுகளை தவிர்க்கும் நோக்கில் நடவடிக்கை. திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே 2 சிறுமிகளை கேரம் விளையாட அழைத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காமுகனுக்கு தர்ம அடி கொடுத்து போலீசிடம் ஒப்படைத்த உறவினர்கள். பாலியல் தொல்லை அளித்த பெட்ரோல் பங்க் ஊழியர் தாஸ் மீது போக்சோ வழக்கில் கைது. தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் அருகே பேருந்தில் மது போதையில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை. சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த வெங்கடேஷ் என்ற காமுகனை மடக்கி பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்த பயணிகள். விழுப்புரம் அருகே 9 வயது பள்ளி சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர் போக்சோ வழக்கில் சிக்கினார். ஆட்சி மாறினாலும் குழந்தைகள், பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்வதாக பொதுமக்கள் கவலை.
விழுப்புரம் அருகே சாலையில் நடந்து சென்ற இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்த 63 வயது முதியவர் பிடிபட்டார். பாதிக்கப்பட்ட இளம்பெண் அளித்த புகாரின் பேரில் பாலியல் தொல்லை அளித்த முதியவர் ஏழுமலை சிக்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அருகே இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் 3 பேர் மீது கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் சரமாரி தாக்குதல். மோதல் தொடர்பாக இருவர் பிடிபட்டுள்ள நிலையில் தொடரும் குற்ற சம்பவங்களால் அச்சத்தின் உச்சத்தில் பொதுமக்கள். திருவள்ளூர் மாவட்டம் அயப்பாக்கம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் கஞ்சா செடி வளர்க்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் பரவலை அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே பூட்டிய வீட்டின் பூட்டை உடைத்து 30 சவரன் தங்க நகைகள் கொள்ளை. ஆளில்லாத வீடுகளை நோட்டமிட்டு தொடர் கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறி வருவதால் பொதுமக்கள் அச்சம். ஈரோடு மாவட்டம் சூளை பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையில் சட்டவிரோதமாக விற்பனைக்காக எடுத்து சென்ற 600 போதை மாத்திரைகளுடன் இளைஞன் சிக்கினார். பிடிப்பட்ட இளைஞன் ஏற்கனவே ஒரு போதை மாத்திரை வழக்கில் தேடப்பட்டு வந்து தலைமறைவு குற்றவாளி என்பது விசாரணையில் அம்பலம். சென்னை மாநகரில் கடந்த 2 நாட்களில் நடத்தப்பட்ட தீவிர வாகன சோதனையில் மது போதையில் வாகனம் ஓட்டிய 443 பேர், அதிவேகமாக இயக்கிய 110 பேருக்கு அபராதம் விதித்த போக்குவரத்து போலீசார். மேலும் ஹெல்மெட் அணியாதவர்களுடன் சேர்த்து மொத்தம் 2825 பேர் மீது போலீசார் வழக்குப்பதிவு செய்துள்ளதாகவும் தகவல். சென்னை அண்ணா சாலையில் உள்ள தமிழ்நாடு மின்வாரிய தலைமையகத்தில் இடைநீக்கம் ரத்து செய்யப்பட்ட உதவி பொறியாளருக்கு மீண்டும் பணியிட ஆணை வழங்க 1.5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்ட மின்வாரிய உதவியாளர் பாலாஜி அதிரடி கைது. முன்பணமாக 50,000 ரூபாய் லஞ்ச தொகையை பெற்றுக்கொண்ட போது கையும் களவுமாக பிடித்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள். ஆம்ஸ்ட்ராங் நினைவு தினம் வரவுள்ள நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் A+ கேட்டகரி ரவுடி ஒற்றைக்கண் ஜெயபால் தனிப்படை போலீசாரால் கைது. சில ரவுடிகளுடன் தொடர்பில் இருந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பழி தீர்க்க சதித்திட்டம் தீட்டப்பட்டதா என்ற சந்தேகத்தில் போலீசார் விசாரணை. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே பெங்களூருவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தடை செய்யப்பட்ட 120 கிலோ குட்கா போதைப் பொருட்கள் சிக்கியது. குட்கா போதைப் பொருட்கள் கடத்தியதாக 4 பேர் பிடிப்பட்ட நிலையில் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனமும் பறிமுதல். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே குடிநீர், கழிவுநீர் கால்வாய் மற்றும் பேருந்து நிறுத்தம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக் கோரி காலி குடங்களுடன் கிராம மக்கள் சாலை மறியல். மனுக்கள் அளித்தும் நடவடிக்கை இல்லாததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. முதல்வர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு பொது இடங்கள் மற்றும் சாலையோரங்களில் வைக்கப்பட்ட பிளக்ஸ் பேனர்களால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அச்சம். பேனர்கள் வைக்கக்கூடாது என அமைச்சர் புசி ஆனந்த் கூறியது வெற்று வார்த்தைகள் தானா அல்லது அறிவுரையை மீறிய கட்சி நிர்வாகிகள் மீது தாவேக தலைமை நடவடிக்கை எடுக்குமா என மக்கள் கேள்வி. சென்னை தண்டையார்பேட்டை பிரதான சாலையில் தாவேக தலைவர் விஜய் பிறந்த நாளுக்காக வைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட வாழ்த்து பேனர் திடீரென சரிந்து விழுந்ததால் பரபரப்பு. நீதிமன்ற உத்தரவுகளையும் மீறி மக்கள் அதிகம் நடமாடும் பகுதிகளில் 5க்கும் மேற்பட்ட பேனர்கள் வைக்கப்பட்டிருந்ததால் கடும் அதிருப்தி அடைந்த பொதுமக்கள் பேனர் விவகாரத்தில் விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுகிறதா என்றும் கேள்வி. ஆயிரத்து 58 விரிவுரையாளர்களுக்கான பணியிடங்களுக்கான தேர்வில் முறைகேடு நடந்ததாக பதிவான வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணை தீவிரம். தரகர்கள், கல்வித்துறை தொடர்புடையோர் உள்ளிட்டோரின் வீடுகள் மற்றும் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை.
அரசு பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வில் 50 கோடி ரூபாய் பண பரிவர்த்தனை நடைபெற்றதாக எழுந்த புகாரில் சென்னை, கோவை உள்ளிட்ட 18 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. தேர்வில் முறைகேடு செய்த 156 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அமலாக்கத்துறையின் திடீர் ஆய்வு கல்வித்துறையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீட் தேர்வு முறைகேடுகளை தடுக்கும் நோக்கில் டெலிகிராம் செயலி தற்காலிகமாக முடக்கப்பட்டதால் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான பயனர்கள் தகவல் பரிமாற்றம் செய்ய முடியாமல் தவிப்பு. பெரும்பாலான தகவல் தொடர்பு பாதிக்கப்பட்ட நிலையில் சுமார் 150 மில்லியன் பயனர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எழும் குற்றச்சாட்டு. மாற்றத்திற்கான ஆட்சி என உறுதியளித்துவிட்டு முதலமைச்சர் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகம் எங்கும் போஸ்டர்கள், பேனர்கள் மற்றும் கொடி கம்பங்கள் வைத்த ஆளும் கட்சியினரின் செயலால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நீதிமன்ற எச்சரிக்கையும் மீறி பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளதால் மாற்றத்திற்கான வாக்குறுதி இதுதானா என கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. தமிழக காங்கிரஸ் தலைவர் விரைவில் மாற்றப்படலாம் என்ற விவாதம் மீண்டும் தீவிரம். பதவியில் தொடர வாய்ப்பில்லை என்ற தனது உள்ளுணர்வை செல்வ பெருந்தகை வெளிப்படுத்திய நிலையில் இறுதி முடிவு வரை காத்திருக்குமாறு மேலிடம் தெரிவித்துள்ளதாக தகவல். தமிழ்நாட்டை சேர்ந்த புகழ்பெற்ற வெண்கல சிற்பி டாக்டர் ராஜஸ்தாபதி காளியப்ப கவுண்டருக்கு நாட்டின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருது வழங்கப்படுவதாக மத்திய அரசு அறிவிப்பு. 5 தசாப்தங்களுக்கும் மேலாக பாரம்பரிய சிற்பக்கலையை பாதுகாத்து 100க்கும் மேற்பட்ட கோவில்களின் புனரமைப்பு பணிகளில் முக்கிய பங்காற்றிய அவரது சேவையை பாராட்டி பத்மஸ்ரீ விருது அறிவிப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் தேரடி வீதியில் பண தகராறில் ஏற்பட்ட முன்விரோதத்தால் உணவக உரிமையாளர் அருணாச்சலம் மீது கஞ்சா போதையில் 6 பேர் கொண்ட கும்பல் கொலைவெறி தாக்குதல். தப்பியோடிய 6 பேரை போலீசார் தேடி வருகின்ற நிலையில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் நடந்த சம்பவத்தால் பரபரப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பிடிஓ அலுவலகத்தில் சமூக நலத்துறை ஊழியர்களான உஷாராணி, ஜெயலட்சுமி, வளர்மதி ஆகியோர் பெண் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை பெற உதவுவதாக கூறி லஞ்சம் வாங்கியதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளால் கைது. இந்த ஊழல் சம்பவம் அரசு திட்டங்களின் செயல்பாட்டில் நம்பிக்கையை பாதிக்கும் வகையில் உள்ளதாக மக்கள் விமர்சனம். மதுரை மாவட்டம் சேடப்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை காவலர்கள் நடத்திய சோதனையில் 76,000 ரூபாய் ரொக்கப்பணம் சிக்கியது. ஜிபே மூலம் 20,45,000 ரூபாய் லஞ்சம் பெற்றது குறித்து வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறை விசாரணை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே இருசக்கர வாகனத்தை நிறுத்தி கத்தியை காட்டி மிரட்டி தங்க நகைகளை பறித்து சென்ற 4 முகமூடி கொள்ளையர்கள் சிக்கினர். பகலில் கூட சாலையில் நடமாட முடியாத அளவிற்கு கொள்ளையர்கள் பெருகிவிட்டதாக பொதுமக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வதற்காக சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 49 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை பொருட்கள் சிக்கின. குட்கா பதுக்கல் தொடர்பாக இருவரை பிடித்த போலீசார் 7,13,000 ரூபாயை கைப்பற்றி விசாரணை. தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் எக்ஸ்பிரஸ் வேகளில் உள்ள வேசைட் அம்யூனிட்டிஸ் இடங்களில் வாகன பழுது பார்க்கும் கடைகள் மற்றும் பஞ்சர் கடைகளை உடனடியாக அமைக்க உத்தரவு. சாலை விபத்துகள் மற்றும் டயர் பஞ்சர் ஏற்படும் நேரங்களில் பயணிகளுக்கு உடனடி உதவி கிடைக்கும் நோக்கில் மத்திய அரசின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மற்றும் அதன் துணை நிறுவனமான NHLML நடவடிக்கை. கடந்த மே மாதத்தில் நாடு முழுவதும் விற்பனை செய்யப்பட்ட மருந்துகளின் தரத்தை மத்திய மருந்து ஆய்வகங்கள் ஆய்வு செய்ததில் 46 மருந்துகளின் மாதிரிகள் தரமற்றவை என்பது அம்பலம். மாநில மருந்து ஆய்வகங்கள் மேற்கொண்ட பரிசோதனைகளில் 113 மருந்து மாத்திரைகள் தரமற்றவை என்பதும் கண்டுபிடிப்பு. கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே 7 வயது சிறுமிக்கு ஷிகல்லா தொற்று உறுதி. கேரளாவில் இந்த மாதத்தில் மட்டும் 40க்கும் மேற்பட்டோர் ஷிகல்லா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்.
விழுப்புரம் அருகே தலைக்கேறிய மது போதையில் காருக்கு வழிவிடவில்லை என கூறி 45 பயணிகளுடன் வந்த தனியார் ஆம்னி பேருந்தை வழிமறித்து கல்லால் அடித்து கண்ணாடியை உடைத்த போதை கும்பலால் பரபரப்பு. பேருந்துக்குள் புகுந்த 8 பேர் கொண்ட போதை கும்பல் ஓட்டுநர் மற்றும் மாற்று ஓட்டுநர் இருவரையும் கீழே இழுத்து போட்டு கொலைவெறி தாக்குதல் நடத்தியதால் பயணிகள் அதிர்ச்சி. முடியாது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே விவசாய பயன்பாட்டிற்கு என கூறி சட்டவிரோதமாக மண் அள்ளி சென்று விற்பனை செய்யும் கும்பல். சட்டவிரோதமாக மண் கடத்தல் கும்பல் மீது உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த வேங்கடமங்கலத்தில் வீட்டின் பூட்டை உடைத்த 20 சவரன் தங்க நகைகள் கொள்ளை. புகாரின் பேரில் விசாரணை நடைபெறும் நிலையில் இரவு நேர ரோந்து பணிகளை போலீசார் முறையாக ஈடுபட வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். பெரம்பலூர் அருகே ஆலத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வண்டல் மண் எடுக்க அனுமதி வழங்க அதிகாரி 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக குற்றச்சாட்டு. லஞ்சம் பெற்ற வீடியோ பரவி வரும் நிலையில் அதிகாரிகள் துணிகரத்துடன் கையூட்டு பெறுவதுதான் தூய சக்தி ஆட்சியா என பொதுமக்கள் சரமாரி கேள்வி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே வெள்ளிப் பொருட்கள் விற்பனை கடையின் ஷட்டரை உடைத்து உள்ளே புகுந்த முகமூடி கொள்ளையனின் பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. நள்ளிரவில் டார்ச் லைட் வெளிச்சத்தில் லாக்கரை உடைத்து அதில் இருந்த சுமார் 3 கிலோ வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்துச் சென்ற துணிகர செயலால் மக்கள் அதிர்ச்சி. சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலையம் பல்வேறு பகுதிகளில் அரசியல் மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்காக வைக்கப்படும் பேனர்களால் பொதுமக்கள் அதிர்ச்சி. மழைக்காலங்களில் பேனர்கள் சாய்ந்து விடும் அபாயம் இருப்பதோடு கடைகளை மறைத்து கட்டப்படுவதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வியாபாரிகள் வேதனை. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அரசு பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பல் அறுவை சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட பெண் உயிரிழந்ததால் குடும்பத்தினர் அதிர்ச்சி. மருத்துவர்களின் அலட்சியத்தால் தனது தாய் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டிய அவரது மகள்கள் தவறான சிகிச்சை அளித்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. முழுக்க முழுக்க இங்க ஹாஸ்பிட்டல் மேலேயும் அந்த டாக்டர் மேலேயும் தான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஏன்னா 1.5 வருஷமா பார்த்துருக்காங்க. 1.5 வருஷமா பார்த்துருக்காங்க போது அவங்க ஹெல்த் கண்டிஷன் தெரியாம எப்படி அவங்க இறங்க முடியும்? அப்படியே இருந்தாலும் இத்தனை லட்சம் அனஸ்தீசியா கொடுத்துருக்காங்க. இத்தனை 1.5 வருஷமா கொடுத்து ஒன்றும் பண்ணாதது இப்போ கொடுத்து அதுக்குள்ள அப்படி என்ன பண்ணியிருக்கோம்? 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணான்னு சொல்றாங்க. 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1 மணிக்கு முடிஞ்சிருச்சுன்னா அந்த செகண்ட்குள்ள என்ன நடக்கும்? ஒரு 2 நாள் இருந்துட்டு போனாலும் சரி, அவங்க ஒரு ஹெல்த் கண்டிஷனை முடிஞ்ச அளவுக்கு பார்த்தாங்க, அதுக்கப்புறம் போச்சுன்னு சொல்லலாம். அந்த டைமுக்குள்ள நடந்திருக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க போட்டிருப்பாங்க அனஸ்தீசியான்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் இப்போ போஸ்ட்மார்ட்டம் கொடுத்துருக்கோம். அதையும் நாங்கள் இவங்களை நம்பலை, வெளியில தான் கொடுத்துருக்கோம். வெளியிலேருந்து போஸ்ட்மார்ட்டம் எங்களுக்கு எந்த நிவாரணமும் நாங்கள் கேட்கல. என்ன நடந்தது எங்க அம்மாவுக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கும் இனி நடக்கக்கூடாது. நாங்கள் இறந்து நிற்கிற மாதிரி வேற யாரும் நிற்கக்கூடாது. திருநெல்வேலி நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆணி திருவிழா 3ஆம் நாளில் சுவாமி பூத வாகனத்திலும் காந்திமதி அம்பாள் வெள்ளி சிம்ம வாகனத்திலும் எழுந்தருளி திருவீதி உலா. பஞ்சவாத்தியங்கள் முழங்க பஞ்சமூர்த்திகள் திருவீதி உலா கோலாகலமாக நடைபெற்ற நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. விருதுநகர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் நீதிமன்ற வளாகத்தில் பரபரப்பு. மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் சோதனை நடத்தியதில் வெடிகுண்டு மிரட்டல் புரடி என்பது தெரிய வந்ததால் பொதுமக்கள் மற்றும் நீதிமன்ற ஊழியர்கள் நிம்மதி. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல். மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் உத்தரவை அமல்படுத்தாதது தொடர்பான அவமதிப்பு வழக்கும் விசாரணையில் உள்ள நிலையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கும் மதுரை மக்கள். திருவள்ளூர் அருகே இறால் பண்ணையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்டு சென்னை ஸ்டான்லி மற்றும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் ஒடிசா தொழிலாளர்களை நேரில் சந்தித்து நலம் விசாரித்த அம்மாநில அதிகாரிகள்.
ஒடிசா மாநில தொழிலாளர் நல சிறப்பு செயலாளர் ராஜேஷ் அகர்வால் உள்ளிட்ட குழுவினர் நலம் விசாரித்தனர். நாடு முழுவதும் 7 பாதுகாப்பு உற்பத்தி கொத்தளங்களை அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் அதேபோன்று வட தமிழகம் மற்றும் தென் தமிழகத்தில் தலா ஒரு பாதுகாப்பு தொழில் பூங்காவை தமிழக அரசு உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் முதலீடு, வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் வளர்ச்சி மேலும் அதிகரிக்கும் என மக்கள் எதிர்பார்ப்பு. எக்ஸ் வலைதளம் சிறிது நேரம் முடங்கியதால் உலகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான பயனர்கள் பெரும் அவதி. தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்ட பின்னர் எக்ஸ் சேவை சீரான நிலையில் இணையதளவாசிகள் நிம்மதி. நாட்டின் 8 முக்கிய உள்கட்டமைப்பு துறைகளின் உற்பத்தி வளர்ச்சி மே மாதத்தில் 0.5% சரிந்து 7 மாதங்களிலேயே குறைந்த நிலையை எட்டியது. நிலக்கரி, கச்சா எண்ணெய் மற்றும் சுத்திகரிப்பு பொருட்கள் உற்பத்தி வீழ்ச்சி முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. ஆதார் புதிய மொபைல் செயலி அறிமுகமான 5 மாதங்களிலேயே 3.1 கோடி பதிவிறக்கங்களை கடந்து சாதனை. சுமார் 40 லட்சம் பேர் மொபைல் எண்ணையும் 8.5 லட்சம் பேர் முகவரியையும் நேரடியாக புதுப்பித்துள்ளதாக UIDAI தெரிவித்துள்ளது. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் உள்நிலை செயல்பாடுகள் தொடர்பாக மீண்டும் சர்ச்சைகள் எழுந்துள்ளன. மன்றத்தின் வளர்ச்சி மற்றும் பத்திரிகையாளர்கள் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டிய நேரத்தில் அதன் செயல்பாடுகளை முடக்க முயற்சிகள் நடைபெறுவதாக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் குற்றச்சாட்டு. வாகனங்களுக்கான சிறப்பு பதிவு எண்களின் கட்டணத்தை உயர்த்த தமிழக அரசு முன்மொழிந்துள்ளது. தொலைதூர தொடர்களில் உள்ள பிரீமியம் எண்களுக்கு 8 லட்சம் ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயிக்கப்பட உள்ள நிலையில் 2012ஆம் ஆண்டுக்கு பின் முதல் பெரிய திருத்தமாக இது கருதப்படுகிறது. இந்தியாவில் டெலிகிராம் செயலி மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை தொடர்ந்து இணைய பயனர்கள் மத்தியில் VPN செயலிகளின் பதிவிறக்கம் பெரும் உயர்வை கண்டுள்ளதாக தகவல். ஒரே நாளில் முன்னணி VPN செயலிகள் 9.19 லட்சம் முறை பதிவிறக்கம் செய்யப்பட்டுள்ளதாக இணைய வல்லுநர்கள் தகவல். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்து தரிசன ஏற்பாடுகளை ஒழுங்குபடுத்தும் நோக்கில் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தேவஸ்தானம் முடிவு. இச்செயல்முறை பக்தர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் சிரமமற்ற தரிசன அனுபவத்தை வழங்க உதவும் என எதிர்பார்ப்பதாக ஆலய நிர்வாகம் தகவல். CBSE 12ஆம் வகுப்பு மறுமதிப்பீட்டிற்கு 1,60,60,000 பேர் விண்ணப்பித்த நிலையில் 1,39,000 மாணவர்களின் மதிப்பெண்களில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதால் புதிய சர்ச்சை. கணினி திரைவழி மதிப்பீட்டின் மீது நம்பிக்கை குறைந்துள்ள நிலையில் முக்கிய கல்வி வாரியத்தில் குளறுபடி தொடர்ந்து நீடிப்பது கவலையை ஏற்படுத்தியுள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பாதிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த போதிலும் எந்த அதிகாரிகளும் தண்டிக்கப்படாதது மற்றும் ஆட்சியாளர்கள் பதவி விலகாதது குறித்து எழும் விமர்சனங்கள். 2 நிமிடங்கள் தாமதமாக வந்ததால் 3 மாணவர்களுக்கு தேர்வு எழுத அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அதிகாரிகள் தவறுகளுக்கு மட்டும் தண்டனைகள் கிடையாதா என பெற்றோர்கள் கேள்வி. காங்கோவில் எபோலா வைரஸ் பரவல் தீவிரமடைந்து வரும் சூழலில் உறுதிப்படுத்தப்பட்ட பாதிப்பு எண்ணிக்கை 1003ஆக உயர்வு. உயிரிழப்புகள் 254ஆக அதிகரித்துள்ள நிலையில் நோய் தொற்று சங்கிலியை கண்டறிவதில் சிரமம் நீடிப்பதாகவும் பரவலின் உச்சநிலை இன்னும் எட்டப்படவில்லை என்றும் அந்நாட்டு அதிகாரிகள் தகவல்.